ஈத் முபாரக். அப்படியும் ஒரு 50,000 பேரை பார்க்கலாம். 50,000 பேர் மட்டும் இருக்குமா? பக்கம் தான் வந்து அதாவது கேர்ள்ஸ் பொம்பளையில் வந்து இருக்கிறாங்க. நலம் விசாரிச்சு அப்படி சந்தோஷமாக ஒன்று கூடுற நாள் தான் இது. முப்பது நோன்பு நோற்று அதை பெருநாள் என்று சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் இங்கே தான் இருக்கிறாங்க. என்ன கிரவுண்ட் அது? வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு காத்தாங்குடி என்ற இடத்துல நான் வந்து நிற்கிறேன். முதல்ல அதாவது வீடியோ ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து இந்த வீடியோ யாராச்சும் முஸ்லீம் சொந்தங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எல்லாருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதாவது நோன்பு பெருநாள் கடைசி நாள் இருக்குது தானே, அந்த கடைசி நாளில் வந்து காத்தாங்குடியில் இருக்குது, அதாவது இங்கே பக்கம் மட்டக்களப்பு இருக்கிற முஸ்லீம் மக்கள் அனைவரும் வந்து அவங்களோட தொழுகையை வந்து இந்த கடற்கரையில் வந்து செய்வாங்க. கிட்டத்தட்ட 10,000 மக்களுக்கு மேலே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த தொங்கல்லேருந்து அங்கே வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஆக்கள் தான் அப்படியே க்ரௌட் ஆகி கொண்டிருக்கு. இது வந்து இப்போ ஒரு 5 மணிலேருந்து ஆக்கள் வர தொடங்கினவங்க இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக க்ரௌட் ஆகிட்டு அப்படியே வீடியோவில் காட்டுறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக வந்து 5:46, அதாவது 5:45. இது வந்து தெரியும் எல்லாருக்கும் வந்து காத்தாங்குடியில் இருக்கிற அது பீச் ரோட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அவங்கள்ட்ட ஏதாவது வச்சுருக்காங்க என்னன்னு சொல்லி தெரியாது எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேராக வந்து கொண்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து உண்மையிலே இது நான் நைட் டைமில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்க்குறேன் அவ்வளோ வந்து க்ரௌடாக இருக்குது. ஆக்கள் வந்து 2 சைட்டாலையும் வந்து கொண்டிருக்கு பாருங்க வந்து இங்கேயும். ஆனால் அதாண்டி வந்து முக்கியமாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொழுகைக்கான ஆயத்தங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஆக்கள் வந்து இதில் வந்து ரெடியாகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தெரிஞ்சுட்டு இது ஃபுல்லாகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன நான் வந்து புதுசு நான் நேரத்தில் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு வந்து. ஸோ இங்கே வந்து தம்பியாக்கள் தொழுகைக்கு ஆக்கள் வந்து இதில் இருப்பாங்க தானே, இப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த படங்களை வந்து விரித்து கொண்டிருக்காங்க பாருங்கள். இப்போ தான் ஆக்கள் வந்து கொண்டிருக்கு, காட்டுறேன் அப்படியே ஃபுல்லாக. ஓகே, டைம் போக வந்து க்ரௌட் வந்து அப்படியே கூடிக்கொண்டே வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்து ஆக்கள் நிற்க முடியாத அளவுக்கு வந்து அங்கே அளவுக்கு அந்த வாகனம் அதெல்லாம் வந்து பார்க்க பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து தயாராகி கொண்டிருக்கிறாங்க. வரோம் பெரிய அளவில் வந்து நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இது ஃபுல்லாக வந்து ஆக்களை வந்து பார்க்கலாம். பாருங்க, சூரியன் வந்து அழகாக உதிச்சு வருது. சூப்பராக இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குன்னு வரும். இது லைவாக காலையில் ஷூட் பண்ணுறது. அது வந்து நான் காட்டைக்குள்ளே க்ரௌட் வந்து இங்கே இருந்தது. இப்போ வந்து பாருங்க எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. க்ரௌட் வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு வந்து போய் கொண்டிருக்கு. ஆனால் இப்போவும் வந்து எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறாங்களே, நினைச்சு கூட பார்க்கல. க்ரௌட் ஆகிடுச்சு பாருங்க. எல்லா பக்கமும் வந்து ஆட்கள் வந்து கொண்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்கள்ட்ட அந்த தொழுகை வந்து ஆரம்பமாகும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன். உண்மையிலே வந்து இப்படி ஒரு நிகழ்வுக்கு வந்து நாங்கள் முதல் வந்து எப்படி இருக்கு உண்மையிலே அந்த ஆட்கள் நிறைய பேர் வாங்க
நம்ம முதல் தரம் மட்டும் சொல்ல இதுக்கு முதல் தரம் வந்திருக்கேன் நீ மறந்துட்டா எனக்கு தெரியும் நான் வந்தன்றாலும் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அவருக்கு எனக்கு தெரியல வீடியோ லிங்க் ஆட்டலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ரோன் ஷோட்டெல்லாம் எடுத்தா அப்போ ரோன் இருக்கக்குள்ள வேற ரோன் எடுத்தா இப்போ ரோன் வந்து கொண்டு வந்தீங்கன்னா அங்கே போட அப்போ 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் போல இது பாருங்க வந்து இப்பயும் வந்து அவ்வளோ க்ரௌட் ஆகிட்டு வாகனங்கள் போகிற நெரிசல் ஆகிட்டு நாங்கள் ஏர்லியாக வந்தன்றதால வந்து கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருந்தது ஆனால் போக போக தெரியும் இப்படி க்ரௌட் வரும்னு சொல்லி இப்போ எக்கச்சக்கமான பேர் வந்து வந்துட்டாங்க இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு சூரியன் உதிச்சு வரைக்குள்ளே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த தொழுகை வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பா நான் காட்டுறேன் அப்படி எல்லாத்தையுமே எக்கச்சக்க வாகனமும் மண்ணை தாண்டி ஆக்களும் வந்து இப்போ வரைக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆக்கள் இந்த பக்கம் எல்லாம் வந்து எப்படி க்ரௌட்டாக வந்து கொண்டு இருக்குன்னு வேறு ஆக்கள் இங்கே பாருங்க எப்படி க்ரௌட்டாக இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த மட்டக்களப்பில் இருக்கிற முஸ்லீம் சொந்தங்கள் இருக்குது தானே எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து க்ரௌட்டாக வந்து கொண்டு இருக்கிற பின்னால் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி வந்துருக்கும் சும்மா நிற்கல அது வந்து அவ்வளோ க்ரௌட் வந்து நாங்கள் ஏர்லியாக வந்தன்றதால வந்து ஓரளவு பிரச்சனை இல்லை வேகமாக வந்து வந்துட்டோம் முன்னுக்கு ஆனால் இப்போல்லாம் வந்தால் அங்கேருந்து வரையில பாருங்க அவ்வளோ இதாக இருக்குது இங்கே இருக்கும் க்ரௌட் அம்மா என்ன க்ரௌட்ரா அது ஒன்றாக படையெடுத்த முஸ்லீம் மக்கள் அப்படிதான் சொல்லலாம் இந்த 2 சைட்டு மாற்றிக்கண்டா இங்கிருந்து அப்படியே போகுது லைன் வந்து அப்படி அந்த தொங்கல் வரைக்கும் வந்து இந்த தர்மம் எடுக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க இங்கே வரும் இது வந்து இந்த தொழுகைக்காக நம்மளோட நண்பர் அன்பு தம்பி வந்திருக்கார் எம்மதமும் சம்மதம்ன்ற தனி பொருள் அப்படியே அதான் இந்த இந்த டைமில் எழுப்பிட்டு ஓடி வந்த நான் என்ன சொன்னால் எல்லா மதங்களையும் நம்ம வந்து ஆதரிக்கணும்ன்ற ஒரே நோக்குத்தான் என்ன சொல்கிறது அல்லா சாமி சொல்கிறதும் இயேசு சாமி சொல்கிறதும் ஐயனார் சாமி சொல்கிறதும் எல்லாம் ஒரே விஷயத்தை தானே அப்போ அவங்களுடைய அந்த வணக்கங்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய அந்த தொழுகை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்ற ஆர்வத்தில் ஓடி வந்திருக்கேன்டா நீங்கள் வெளியே வர சொன்னால் அவன் இப்போ தான் வந்திருக்கான் அப்படியே டீமாக சேர்ந்து சந்திச்சிட்டோம் அதான் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கான் அதான் உண்மையிலே வந்து முக்கியமாக சொல்லணும்னா அந்த எல்லா மதங்களும் சம்மதம் அதான் உண்மையிலே வந்து நான் ஒன்றையும் வந்து பிரித்து பார்த்தது இல்லை இது வரைக்குமே அதுக்காக தான் வந்து முக்கியமாக வந்து எங்கள் நண்பர் அண்ணன் வந்து டீமாக சேர்ந்து அடுத்தடுத்த ஆட்டங்கள் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படியே கண்டிப்பாக ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதாவது தொழுக ஆரம்பிக்க போது எல்லாருமே வந்து எழுந்துட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது காட்டுறேன் உங்களுக்கு வந்து மைதானத்திலே திடலிலே ஆங்காங்கே சப்புகளில் இடைவெளி காணப்படுவதாகவும் அந்த இடைவெளிகளை தயவு செய்து சகோதரர்கள் சிரமம் பாராது நிரப்பிக் கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் ஏனென்றால் சஃபினுடைய பூரணத்துவம் தான் நம்முடைய தொழுகையின் பூரணத்துவமாக இருப்பதனால் தயவு செய்து இன்னும் ஓரிரு நிமிடங்களே இருப்பதனால் தயவு செய்து பெருநாள் தொழுகையின் விவரம் சுருக்கமாக 2 ரக்காத்துக்களாக பெருநாள் தொழுகை அமையும். அல்லாஹு அக்பர். ஓகே இப்போ வந்து தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்லாஹு அக்பர். கிட்டத்தட்ட எத்தனை பேர் நிற்பாங்கன்னு சொல்லவே இல்லை அவ்வளோ க்ரௌடாக எப்படியும் ஒரு 3000-4000 பேருக்கு மேலே நிற்பாங்க 10,000 பேருக்கு மேலே வருவாங்களா அந்த தொங்கலுக்கு மேல் அந்த அந்த மரத்துக்கு மேலே நிற்காங்க அதுக்கு அங்கால பொம்பளை எழுது பொம்பளைகளுக்கு வரைய தொழுகை ஆம்பளைக்கு வரைய தொழுகை
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. பீச் ஓரத்தில் இங்கே வந்து எங்கே வரைக்கும் அந்த க்ரௌட் இருக்குன்னு பாருங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் மக்கள் வந்து கொண்டான்னு இருக்கிறாங்க. இந்த சின்ன வயசுலேயே எப்படி அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தியலோ. الله أكبر. 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 أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறேன், அந்த ஒவ்வொரு தீபங்களை வழிபடைகளையும் அதை பார்க்குற ஒரு இது இருக்கு இல்லை, அது வந்து நமக்கே இருந்து ஒரு மெய்சி வைக்கிற மாதிரி வந்துருக்கு. அப்படி தான் கிட்டத்தட்ட போய் இந்த பள்ளிவாசல்லாம் அப்படி போய் பார்த்துருப்போம் வந்து, ஆனால் வந்து இவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக வந்து இப்படி தொழுகிற பாக்கைகளும் வந்து அது உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன் வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பேரிச்சம்பளம் வந்து கொடுக்குற வழக்கம் தானே தெரியுமா, தொழுக முடிஞ்ச ஒரு கொடுக்குறவங்க. ஓ ஈச்சம்பளம் கொடுப்பாங்க. ஓ எல்லாரும் கொடுப்பாங்க பேரிச்சம்பளம். பேரிச்சு தொழுகைகள் முடிஞ்சு எல்லாரும் வந்து வழிபடுவாங்க. பாருங்கள் போய் கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பெரிய க்ரௌட் உண்மையிலே அவங்க அதான் சொல்லலாம். ஓகே, உண்மையிலேயே வந்து தொழுகையெல்லாம் முடிஞ்சு இப்போ ஆக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து முடிஞ்சு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். இப்போ என்ன வந்து இப்போ இவ்வளோ பேர் சார் ஒருமிக்கு வந்து இந்த இறுதி நாளில் இங்கே கூடுறது? இது எங்களே ஒரு பெருநாள் வந்து இது, அதாவது நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைஞ்சி 30 நோன்பு நோற்று அதை பெருநாள் என்று ஒரு எங்களுடைய இந்த இப்போ தொழுத மாதிரின்ற தொழுது தக்பீர் சொல்லி ஆரம்பித்து இப்படி தொழுது கலைஞ்சி எல்லாரையும் சந்தித்து முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் சந்தித்து நாங்கள்
அவங்களுக்கு ஈத் முபாரக்னு சொல்லி இது சுகம் நலம் விசாரித்து அப்படி சந்தோஷமாக ஒன்று கூடுற நாள் தான் இது. இப்போ இன்றைக்கு வந்து இறுதி நாள். இறுதி நாள்னு சொன்னால் அந்த பெருநாள். இப்போ எங்களுக்கு இனி நாங்கள் நோன்பு இன்றைக்கி நாங்கள் நோன்பு பிடிக்க எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு பெருநாள். அதாவது பிறை கண்டு நோன்பு பிடிக்கிறத விட்டு பெருநாள் தொழுங்க அந்த அன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு பெருநாள் தொழுதுட்டு சாப்பிட்டு முதலும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு இறுதி நாள். இதுக்கப்புறம் இன்னொரு 6 நோம்பும் பிடிப்பாங்க. அது சுண்ணத்தான நோம்பு இன்றைய விட்டு அடுத்த ஆண்டிலிருந்து பிடிக்கலாம். அது திரும்ப பிடிப்பாங்க. நான் நிறைய வந்து அந்த பள்ளி வாசல்ல இப்படி தொழுகிறது அப்படி தான் பார்த்துருக்கேன். அப்போ ஏன் பீச்சில் வந்து கிட்டத்தட்ட எங்களோட வரலாற்று நபி அவங்க இப்படி திரை தொழுகையே நிறைவேற்றிருக்காங்க. அதன் பிற்பாடு தான் நாங்கள் இதை அவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கொள்கையை அவங்க தான் அதை பரப்பினாங்க. அவங்க செஞ்ச அதுகளை தான் நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து வரோம். நானும் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஈத் முபாரக். சரி, உண்மையிலே வந்து சந்தோஷம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு விளக்கம் தெரியாண்டு இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ அது வந்து முஸ்லீம் அவங்கள்ட்ட இருந்து அதை கேட்கணும் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து இப்படி அவங்களோட கதைச்சி கேட்குறது வந்து எனக்கு தெரியும். இப்படி ரொம்ப பெரிய நாளில் இறுதி நாளில் வந்து காத்தாங்குடியில் வந்து இப்படியான அதாவது தொழுகை வந்து நடக்கிறது பீச்சோரத்தில், அதுவும் மிக பெரிய அளவில் வந்து நடக்கிறது. அதான் வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 10,000 மண்டம் 5,000 மண்டம், ஆனால் அந்த ஐயா சொல்கிறார் 50,000 பேருக்கு மேலே வருவாங்கன்னு சொல்லி. உண்மையிலே வந்து எத்தனை பேருன்னு சொல்லி தெரியல, ஏன்னா எண்ணி பார்க்குற அளவுக்கு இல்லை. அப்படி திருப்பி ஒரு காட்டுடா எத்தனை பேர் வந்துருப்பாங்கன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் பாய்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு அங்கால வந்து கேர்ள்ஸ் லைனே வந்து ஆரம்பிக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லி. அதையும் தாண்டி அவங்க கட்டின அந்த கயிறு, அதுக்கு அங்கால போகக்கூடாது கட்டின கயிறையும் தாண்டி ஆக்கள் நிற்கிற அளவுக்கு க்ரௌட். இந்த ரோட்ல எல்லாம் போட்டு அந்த இதை பாய போட்டுறதுக்கு அப்புறமா வந்து தொழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி இல்லாமல் செஞ்சவங்க ஓகே க்ரௌட் ஆகிட்டு அதான் உண்மை. ஏன்னா வரைக்குள்ள வந்து அறிஞ்சறிஞ்சு வந்தாலும் போய்க்குள்ள வந்து அப்படி எல்லோரும் மொத்தமாக தானே போனவங்க. இப்போ வந்து நிறைய க்ரௌட் ஆகிட்டு அங்கால தொங்கல் வரைக்கும் போய் காட்டுறேன். உண்மையிலே வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்தங்களை வந்து இப்படி ஒரு நிகழ்வில் எல்லாரையும் வந்து பார்க்கக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்குமாம். அதான் உண்மையிலே எங்களுக்கும் இதை பார்க்கக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது ஊரில் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க போல். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் இங்கே தான் இருக்கிறாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். க்ரௌட் ஆயிடுச்சு. எக்கச்சக்க க்ரௌட் ஆகிட்டு அதான் வந்து சொல்லலாம். ஒருக்கா அந்த பின்பக்கம் போய் பார்ப்போன்ட்டு தான் பாரம். ஒருக்கா பார்ப்போம். அந்த உண்மையை சொல்ல போனால் இருக்கிற கூட்டத்துக்கு ஜம்பர் ஷர்ட்டெல்லாம் பேர் வரையா போயிட்டு போய் அவருடைய மாற்றத்தில் 3 வகையான கட்டங்கள் உள்ளன. இந்த பாட்டு இருக்குது என்னது அந்த என்னது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த பாட்டை வந்து எல்லா முஸ்லீம் சகோதரர்களுக்கும் நாங்கள் இந்த பெருநாள் நாளில் நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணுறோம். வேணே அதை வந்து ஒரு படித்து காட்டுவோம். அதை ஃபுல்லாக வரிகள் தெரியாது இருந்தாலும் நாங்கள் 2 இடம் வந்து அங்கே இருக்கு பாருங்க, இவ்வளோ தூரத்தில் இருக்குண்டு. அங்கேருந்து இது ஃபுல்லாகவே க்ரௌட்டாக தான் இருந்தது. இப்போ வந்து குறைஞ்சிட்டு இன்னும் வந்து அதாவது கேர்ள்ஸில் லைன் ஆரம்பிக்கல. இதுக்கு அங்கால இதுக்கு அடுத்த பக்கம் தான் வந்து
கேர்ள்ஸில் லைன்ஸ் நினைக்கிறேன் அங்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்தியாவில் பக்கம் தான் வந்து அதாவது கேர்ள்ஸ் பொம்பளையில் வந்து இருக்கிறாங்க. அதை நம்மளுமே காட்டையில் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் தான் இதுக்கு அங்கால பக்கம் வந்து அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி தெரியல. அங்கால பக்கம் வந்து அதாவது பெண்கள் தொழுகையிடமே. ஆமாம், அதாவது ஆண்களுக்கு வேறையா பெண்களுக்கு வேறையா. இப்போ நான் சொன்ன தொகை வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான தொகைன்னு சொல்லி இப்போ யோசிக்கேன். இங்கால எப்படி ஒரு 30,000 பேர் இருப்பாங்க, அங்கால ஒரு 30,000 பேர். அந்த ஐயா சொன்னதை விட கூட தான் இருக்க நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ நின்றது எவ்வளோ தூரத்தில், இப்போ நிற்கிறது வந்து இங்கே அதுக்கு அங்காலயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு சொல்லி இன்னும் சென்டருக்கே வரல. நம்ம சென்டருக்கே எப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துருவோம். 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அந்த பரப்பு முழுவதுமாக வந்து நிற்கிறேன்டா. நீங்கள் கெஸ் பண்ணுங்க எத்தனை பேர் நிற்பாங்கன்னு சொல்லி. நான் வந்து இதுக்கப்புறமா வந்து அந்த தொழுகையை முடிச்சுட்டு வந்து அதுக்கு பெரிய ஆள் இருப்பார் தானே, அவர் வந்து அவர் அந்த உரையை வந்து ஆட்டி கொண்டு இருக்கிறார். அப்போ அதுக்கப்புறமா வந்து இந்த முஸ்லீம்ஸ் இந்த பெருநாளில் வந்து அந்த இஸ்லாமிய மதத்தில் வந்து அந்த தொன்மைகளையும் புனிதங்களையும் இந்த ரமலானோட அவங்க வந்து என்னென்ன விஷயங்களை மாற்றணுமன்றதையும், அதாவது ஹராம்ன்ற விஷயம் இருக்கு அவங்கள்ட்ட, அந்த ஹராம்ன்ற விஷயங்களை செய்யாமல் இனிமேல் எல்லாமே அதாவது அல்லாஹ்வுக்காக தான் அவங்க செய்ய போகிறாங்கன்ற ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கிறாங்க. ரெண்டு நாள் இப்போ தான் வந்தவங்களோட இது கேட்டான்றது எனக்கு டவுட் அது. இவ்வளோ அவ்வளோதையும் கேட்டு அவ்வளோ அவர் கதைக்குள்ளே தலை அங்கே போய்க்கொன்றி. அப்படியா? சரி, ஓகே. அங்கால சைட் வந்து போய் பார்ப்போம். வந்து அவங்களோட சொந்தங்களை சந்தித்து அவங்க ஹக் பண்ணி அவங்களோட அந்த ஈத் முபாரக் வந்து சொல்லி, அதாவது இப்படி ஈத் முபாரக் உண்மையிலே வந்து அதை என்ன சொல்கிறேன், நிறைய நாளைக்கு பிறகு நம்ம சந்தித்து அவங்களோட வந்து கதைக்கின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த இவ்வளோ பேர் ஒரு இடத்துல வந்து பார்க்குறேன்றதும் அது வேறு லெவல் உண்மையிலே. ஸோ நான் அங்கால போய் வந்து காட்டுறேன். ஆனால் இப்போ என்னென்னா இந்த மக்கள் வந்து இந்த இடத்துல இருந்து மட்டும் வரையில் இலங்கையிலேருந்து பல பாகத்திலேருந்து வந்துருக்குறாங்க இந்த இதுக்காக நினைக்கிறேன் வந்து. சரி, ஓகே, பார்ப்போம்மா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழுகையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களோட சொந்தங்களோட வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹக் பண்ணி அவங்களுக்கு ஈத் முபாரக் வந்து சொல்லி ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான எங்களுடைய பெருநாள், அதாவது நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாங்கள் இங்கே நிற்கிற எல்லாருமே எங்களோட 2005 OL பேட்ச் காத்தாங்குடி நண்பர்கள். நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு வெளிநாட்டு நண்பர்கள், வெளியூரில் இருந்து வரக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் ஒன்றே இடத்துல நாங்கள் சந்திச்சிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் மூவானக்கா செஞ்சு கொண்டு சந்தோஷமாக உறவுகளை இன்னும் பலப்படுத்துறதுக்காக இந்த இடத்த கொண்டு கூடியிருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து காத்தாங்குடி தானே? இல்லாட்டி கண்டிப்பாக எல்லாரும் காத்தாங்குடி ஒரே பேட்ச் படித்த ஒரே நண்பர். அவ்வளோதான் சத்தமறைகளை பார்த்து அப்போ ஒரே வெச்சா இருப்பீங்கன்னு சொல்லி. அப்போ சரி, இப்போ நிறைய நாள் பள்ளி படித்த அனுபவங்கள்லாம் அப்படி ஸ்கூல் போன அனுபவங்கள் அதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்க போனீங்கன்னா நாங்கள் எங்களோட வருஷம் ரொம்ப பெருசாயிடும். நீங்கள் போக மாட்டீங்க. அதாவது நாங்கள் சொல்ல போனால் நீங்கள் இன்னைக்கு போக மாட்டீங்க. சரி, அப்போ எல்லாரும் ஒரு இடத்தை சந்திக்கிறீங்க. சந்தோஷமா? என்ன பிரச்சனை? நாங்கள் டெய்லி சந்திக்கிறாங்க, அதனால பெரிய சந்தோஷம் இல்லை. என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு நாட்டில இருந்தும் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க. அடிக்கடி ஒரு கொஞ்சம் பேர் சந்திச்சு கொள்ளும். இப்போ எல்லாருமா சேர்ந்து சந்திச்சிருக்கோம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க மொத்தம்? அண்ணாவா சொல்லுங்களேன். ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்த்து ஒரு 15,000-20,000 பேருக்குள்ள வந்து. சரி, உண்மையில வந்து எங்களுக்கு வந்து பார்க்க சந்தோஷமா இருந்தது. சந்தோஷம். அப்போ நாங்களும் ஈத் முபாரக் ஓகே பிள்ளைங்கள கலந்து கொள்வது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, அதான் சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களோட சொந்தங்களை பார்த்து அதுக்கப்புறமா ஹக் பண்ணி ஈத் முபாரக் சொல்லி உண்மையிலேயே வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நாங்களும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டது எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் மாதிரி தான் நின்று கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே, ஏன்னா அவ்வளோ க்ரௌட் வந்து வந்தது.
ஓகே, பெரிய அளவில் வந்து நடந்து முடிஞ்சது பாக்கிகள் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வந்து இந்த அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து அந்த மதம் இந்த மதம் அப்படி இப்படின்லாம் வந்து பிரித்து வந்து கதைப்பாங்க வந்து சம்மதம் அதான் உண்மை. எங்களுக்கு எல்லா இதுலேயும் வந்து நண்பர்கள் இருக்காங்க. இப்போ நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், சில ஆட்கள் வந்து இருக்காங்க கொமாண்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் கதைப்பாங்க வந்து. ஸோ அதுக்காகத்தான் உண்மையிலே வந்து நாங்கள் சர்ச்சுக்கும் போவோம், கோயிலுக்கும் போவோம், பள்ளிவாசலுக்கும் போவோம், விகாரைக்கும் போவோம், அதையும் வந்து விட மாட்டோம். ஸோ உண்மையிலே வந்து இந்த நிகழ்வில் அவங்களோட அந்த ரமலான் தினத்தை முடிகிற, அதாவது பெருநாள் வந்து முடிகிற இந்த நாளில் வந்து இன்றைக்கு அதாவது புறகண்டு அந்த தொழுவ. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் வந்து பெருநாள் முடிவில் வந்து எல்லார வீட்லேயும் நல்ல ருசியான சாப்பாடுகளை வந்து எல்லாருக்குமாக அன்பளிப்பு செய்வார்கள். உங்களுக்கும் பிரியாணி கிடைக்குமா? இல்லை, அதோட மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு யார் முஸ்லீம் நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி ஹலோ மச்சான் ஈட் முபாரக் என்ன மாதிரி பிரியாணி இல்லையா அப்படின்ற ஒரு டாக்கிங்கை போடுங்க. கண்டிப்பாக வந்து அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க முஸ்லீம் சொந்தங்கள் எங்களையும் வந்து கூப்பிட்டு பிரியாணி தாங்க வேணும். சரி, ஓகே. உண்மையாக வந்து அதான் நான் சொன்ன மாதிரி வந்து இப்படியான நிகழ்வுகளில் எங்களுக்கு கலந்து கொள்றதுக்கு விருப்பம். கலந்து கொண்டு நாங்கள் இதை வந்து உங்களுக்கு காண்பிச்சிருந்தோம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஐயா வெயில் கடுமையாக அடிக்கிறதாங்க அந்த கண்ணை மூடி கொண்டு கதைக்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து அதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் சொந்தங்களுக்கும் வந்து திரும்பவும் ஈத் முபாரக் இதில் சொல்கிறேன். ஓமாம், இனிய பெருநாள் தான் இது, பெருநாள் வாழ்த்துக்கள். ஓகே, சரி, ஓகே, நன்றி. வீடியோ வந்து ஷேர் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.